கொய்ன்னு போச்சு. அவர் வீரப்பனை நோக்கி போவாது, வேற பக்கம் தான் சுட்டு. அது மேலே போயிருக்குல்ல மானத்துக்கு. இப்படி வீரப்பன் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நல்ல மனுஷன்தான் அவன். கொஞ்சம் சொல்லுவார் பேசி கேட்டுட்டான். கேட்டு எல்லாம் குட்டி. அவங்க அண்ணன் தான் அவனை அதிகமாக குட்டிச்சோறு பண்ணது. அவங்க அண்ணன் செத்து போயிட்டான் ஜெயிலே இருந்து. அவன் தான் ரொம்ப குட்டிச்சோறு பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு அளவு நல்ல மூளை இருந்துச்சு. விசாதரனோட போய் சேர்றோம், ஏதோ ஒரு நடிகரோட போய் சேர்றோம், அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். பயங்கரமாக மெட்ராஸ்காரோட. வீரப்பன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? என்ன சொல்லுவார்? போய் ஏதோ ஒரு சினிமா நடிகரோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவான். அவர் நடிக்கணும்னு நிறைய ஆசை இருந்ததோ? ஆமாம், நடிக்கணும்னு யசாதரன் கொம்பே வேறி கேரளாக்காரன். நான் ஏதோ ஒன்றில் கொண்டு போய் சேர்த்துறேன் வேறுப்பா முன்ன மட்டும், நீ கேஸ் மட்டும் கொலை மட்டும் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னான். ஆமாம், குரூப்பு கட்டிக்கிட்டு முதலேருந்தே ஒரு கேஸ் ஆகாதி அவன் மேலே எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டான். பரமசிவன்னா பெரிய ஆளும். அவன் என்ன, நீங்கள் 3 பேர் சேர்ந்தால் கூட அந்த சோட்டு இருக்க மாட்டேங்க. ஹைட்டும் அவளு பெரிய ஆளுனா அந்த மரமாட்டிருக்கும் கை. அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து இங்கே 2 குரூப் ஆகி போச்சு. செங்கப்பாடியில் 2 குரூப் ஆகும்போது அவன் தான் பரமசிவனா சரியான சாதாரணமாக கண்டவெல்லாம் பயந்துக்குவான். வீரப்பனையும் வந்து அந்த குரூப்புக்காரோட போய் பரமசிவன் சேர்ந்துக்கிட்டு தெரியும். என்னன்னு இப்படிட்டாங்க வந்து பரமசிவன் எந்த ரேட்டுக்கும் ஒன்றும் விடுறதில்ல வீரப்பா, எங்கே சிக்கிரியா அங்கே பிடிச்சி அவனை அப்படி நசுக்கிட்டு தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் பரமசிவனும் இப்படி சொன்னானா? ஆமாம், அவங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விட்டான் ஸ்டார்டிங்கு. அப்போ என்ன பண்ணிட்டான் வீரப்பன், இவனை கொன்னே ஆகணும்னு தொச்சம் கட்டிக்கிட்டு ஆளை விட்டுக்கிட்டே இருக்கிறான்பா. என்ன கூட ஒரு நாள் விட்டான் போய் பரமசிவங்கிறான பார்த்துட்டு வா. அதனால் சின்ன வயசுலேயே என்ன கஷ்டம் தெரியுமா போய் சொன்னோம். அந்த ஊர்லேயே இல்லைங்க, அந்த ஊட்டாண்டியே இல்லை, ஆள் இங்கே போயிட்டான் அப்படின்னு வந்து சொன்னோம். அதுக்கு பின்னால் 4-5 பேர் ஆள் விட்டு பொன்னாச்சி மலைக்கு போயிருக்கிறாங்க 3 பேர். அவன் உள்ளாளுங்க, வீரப்பன் உள்ளாளுங்களே அவனோட கூட்டு சேர்ந்து பொன்னாச்சி மலையில் போய் அவனுக்கு தகுதியும் கொடுக்குற மாதிரி வா ஆள் பண்ணிட்டு வரலாம் வா. அப்போ வந்து பொன்னாச்சி தான் பஞ்சாயத்து, இந்த ஊருக்கு பொன்னாச்சி பஞ்சாயத்துக்கு தான் சேருது. அங்கே போய் நான் வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பொன்னாச்சியில் 2-3 நாள் திரிஞ்சுவிட்டு நடந்து வரும்போது அவங்க ஒரு ஆள் வச்சு முன்னாடி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இவன் தான் வரான் பாரு, கரெக்டாக இந்த டைமுக்கெல்லாம் உங்களா அந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. முன்னாடி வந்து அங்கேருந்து வந்த இவ்வளோ டைமுக்கு ஆகுதுன்னு தெரியுதில்ல, அந்த டைம் வச்சு அவன் சொல்லிவிட்டாங்க. போய் காவல் காத்துட்டு இருந்துக்கிட்டான். வீரப்பன் ஒரு 10-20 பேரை மறந்து விடுங்க நிறைய எடுத்துகிட்டு போய் சுற்றியும் ஆளுங்களும் உட்கார வச்சுட்டு உக்காந்துக்கிட்டான். அப்புறம் அவங்க மொன்னு பேசிட்டு வந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வீரப்பன் என்ன பண்ணிட்டான், குரூப்பு கட்டிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ பரமசிவன் அண்ணனையே உள்ளாள் வச்சு வீரப்பன் கூப்பிட்டு போய் உட்காந்துட்டான். வீரப்பன் அவங்க அண்ணனே இடுற மாதிரி, தம்பி பரமசிவனை அவங்க அண்ணனே இடுற மாதிரி அவங்கெல்லாம் சுட்டு கொண்டு போய் வெட்டி கரட்டில் கொண்டு போய் போட்டு வேவிச்சுவிட்டு அவங்க அண்ணன் மேலே ஒருத்தன் மேலே மட்டும் கேஸ் போட்டுவிட்டு 15-20 பேர் செஞ்ச வேலையை ஒருத்தனே மீதி 6 நானே தான் அப்படின்ட்டான். எப்படி இப்படி இருந்து அவ்வளோ தூரம் தூக்கியிருக்கிற அப்படின்னு கேட்டால், நானே 5-6 நாள் தூக்கணும், நானே 2 நாள் அங்கேயே இருந்துட்டு வேற வெட்டி போட்டு அந்த அலைக்கு வேவிச்சோம் அப்படின்னு அண்ணனை ஏற்றுக்கிட்டான். வீரப்பன் மேலே கேஸ் இல்லாத போயிடுச்சு. அதில் ஒரு கேஸ் தப்பிச்சுக்கிட்டான், அவர் உண்மையாக தப்பிச்சுக்கிட்டான். போலீஸுங்கெல்லாம் பணம் அந்த சொல்லிட்டு ஆளை பரமசிவன்னா சின்ன வயசில் என்ன வயசுலலாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கேஸ் யார் மேலே விழுந்துச்சு? அதான் அண்ணனே ஏற்றுக்கிட்டான். அவன் கூட கருப்பணம் பரமசிவன் அண்ணன் கருப்பணம் அவனே ஏற்றுக்கிட்டான். நானே சுட்டோம், நானே பண்ணிட்டேன். 15-20 பேர் செஞ்ச வேலையை நான் ஒருத்தனே செஞ்சேன்னு பண்ணி எப்படி அவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் வருமே, அவ்வளோ தூரம் தூக்கிருக்கு 4 நாடு வந்து தூக்கிட்டு போய் போட்டோம் அப்படிங்க. என்ன பண்ணுவேன் அப்படி அவன் பக்கமாக அவ்வளோ சாதகமாக பண்ணணும். எல்லாருமே மெயினாக ஒவ்வொரு நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாட்டினவங்க மாட்டிட்டாங்க, போனவங்க போயிட்டாங்க. ரொம்ப திமிரு பண்ணவங்க தான் போய் அழிஞ்சே போயிட்டாங்க. நீங்கள் எத்தனை முறை சந்திச்சிருப்பீங்க காட்டுக்குள்ளே? அவங்க போயிட்டு வந்தால் நம்மக்கிட்ட எப்பயுமே சந்திப்பாங்க. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஷாப்பியை ஏதோ ஒன்று லைட்டு போடுறதுக்கு கூப்பிடுவாங்க, கூத்தாடு வந்தால் லைட்டு போட கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு கோளுக்கு ஆரம்பிட்டார். நான் எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பனுக்கு பின்னால் நான் எங்கள் அப்பா இருக்கும்போதே என்ன மாதிரி கோளுக்கார வேலைக்கு ஊர் பஞ்சாயத்து அது இது அப்படின்னா கோயில் வேலை அப்படின்னா கூப்பிட்டுக்குவாங்க. அவங்க தான் கவுண்டமிட்டார், ராஜா கவுண்டமிட்டார். வீரப்பவங்க பாட்டம் தான் ராஜா கவுண்டம். அவங்க சித்தப்ப வருவாங்க, நாயன் நகர் அது இதுன்னு. அவங்க ராஜா கவுண்டம் விசுக்குன்னே அவங்க பாட்டிலே இருந்தோம். வெகு நாளாக நாயன் நகர் பேசிட்டு அப்பயே நாங்கள்லாம் இப்போ குடும்பம் சொல்லக்கூடியதான் செங்கப்பாடியில் நடந்துச்சா? அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய வீரப்பன் அவரோட பூர்வீக குடும்பம் வந்து தான் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் இல்லை. அவங்க தாய் பிள்ளைங்களே தான் சொந்தக்காரே. அவங்க சித்தப்பன்ட்டு பசங்க 4 பேர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சின்ன பாட்டு முட்டார், சித்தப்பு முட்டார், அவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அதான் இப்போ 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக பார்த்தது வீரப்பனை பார்த்தது எப்போ? நான் பார்த்ததெல்லாம் ஒரு 89 அதுக்கு முதலாவதே அவர் அந்த இன்ஸ்பெக்டர் சுடாத்துமின்னு பார்த்தது தாங்க. தினேஷ் சுடாத்துமின்னு பார்த்தது தான். சுட்ட பின்னால் சரி ஆகிப்போச்சுன்னு வேண்டான்னு சொன்னவங்க போய் இந்த வேலை செஞ்சு விட்டான்னு மாதேமலையில் கூட போய் சுடுறோன்னு போனாங்க. காலை கையெல்லாம் பிடிச்சி வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது வந்து இவத்தில் போய் குறுக்காட்டி சொல்கிறது என்ன காரணம், நம்ம ஊருக்கு தானே ஆபத்து அப்படின்னு கோபமாக பேசிவிட்டு எல்லாம் ஆளுங்களை பாரு அவங்கள பாருன்னு பேசிவிட்டு போயிட்டு இது வரைக்கும் அவங்க பண்ணினது பூராமே அநியாயம். கொஞ்சம் 3/4 பங்கு பண்ணங்காட்டின்னு தான் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆபத்து வந்துச்சு. சீக்கிரம் போயிட்டாங்கன்னா வயசாக வர வரைக்கும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். நேர்மையாக நான் சொன்ன மாதிரி மட்டும் அவங்க வந்து சரண்டராக இந்த வீரப்பம் அவங்க தம்பி வந்து கூப்பிட்டு வந்தது நான் என்னத்துக்கு பாரு சாரி சொன்னால் வெளியே விடுறாங்க வந்து சப்போர்ட்டு பண்ணு, சரண்டர் பண்ணிவிடு. ஒரு அர்ஜுன் ஆமாம் அர்ஜுன் வெளியே கூட்டி வரும்போது நானும் தான் டிஎப்பை கூப்பிட்டு நானும் தானே போகிறோம். அங்கேயே போய் மைசூர் சென்ட்ரல் ஜெயிலே இன்ட்ரி போட்டு சூப்பரண்டு கூப்பிட்டு சூப்பரண்டோட உக்காந்துக்கிட்டு நானே உட்கார மாட்டேங்கிறேன். அன்றைக்கி மரியாதை கொடுத்தோம். இன்னும் என்ன நீ உட்கார மாட்டேங்கிற, நீ அபராதியா உட்காரு அப்படின்னு அப்படி அந்த சூப்பரண்டு நாக்கி பையன் அவ்வளோ பழக்கம் எனக்கு ஆகிட்டாங்க. கூட்டியாந்து என்ன பண்ணோம் பாரு, பக்கத்து வீட்டில் தான் அவங்க சித்தப்பம் வெங்கடாச்சலம் அவனை கூப்பிட்டு வந்து போய் கார் காட்டி நெட்டக்காலங்கோட்டையில் மாமி ஹோட்டலில் உக்காந்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சொன்னோம், இங்கெல்லாம் கூட்டியாராங்க, இங்கே வேண்டாம், எடுத்தா பெங்களூர் வந்து அங்கே வந்து ஒரு மந்திரி இருக்கிறான், அவங்க கூட்டியார் சொல்லிக்கிறான். அவங்ககிட்ட கொண்டு போய்ட்டு அவன் அங்கேருந்து ஒரேடி வேறு இடம் என்னமோ இடம் சொன்னாங்க, அங்கே கூப்பிட்டு போயிடுறோம், ஒரு மந்திரி வீட்லேயே போய் போடுறலாம் இருக்கட்டும், கேஸ் எத்தினி போடுறாங்களோ எந்த கோர்ட்டில் நடத்துகிறாங்களோ வக்கீல் வச்சு நடத்திட்டோம், அவனுக்கு கொஞ்சம் பயம் எல்லாம் தெரிஞ்சும்போது வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் கர்நாடகாவில் நான் பெங்களூர்லாம் போய் போனோம். பெங்களூரில் தான் முதல்ல ஒரு டைம் பிடிச்சாங்க, அது பயந்துக்கிட்டான். பெங்களூரில் போனால் விட மாட்டாங்க, பிடிச்சி போடுவாங்க எப்படியா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை அவர் அரெஸ்ட் ஆனதே வீரப்பன் அரெஸ்ட் ஆனது பெங்களூரில் தானே அரெஸ்ட் ஆனார் ஃபர்ஸ்ட் டைம். ஆசனூர் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அங்கே தான் நம்ம குண்டல்பேட்டை பக்கத்தில். ஆமாம், குன்ற போலியில் வச்சுக்கிட்டு ஒரு பெங்களாவில் வாட்டு பங்களாவில் அவனுக்கு துப்பாக்கி வெடித்து கொஞ்சம் கை மேலே சூம்பலாக இருக்கும். அப்போ இந்த கையில் கட்டி போட்டால் தலைக்கு கை வச்சு படுக்க முடியறதில்ல, எனக்கு ஆகிறதில்ல, நான் இந்த கை தான் வச்சு படுக்குவோம், இதில் கழட்டி போட்டுரு அப்படின்னு சொன்னது. அவன் என்ன நல்ல கையும் ஒன்றா தான் இருக்கும்னு தயாரி போதையில் அவன் இதில் கருத்து கழட்டி இதில் போட்டான் பாரு, அப்படியே கழட்டி பார்த்துருக்குறான், கரண்டு வந்துருக்குது, அப்படியே போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டான். நல்லா இவங்களாம் செத்த பின்னால் போயிடலான்னு நல்லா இஸ்பேட்டு ஆடிவிட்டு போதையில் குடிச்சுவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூந்து போய் படுத்திருக்கிறாங்க. இவன் கழட்டி எடுத்து வச்சுட்டு ஏறி வந்துட்டான். இல்லை அன்றைக்கி நைட்டு வீரப்பனை வந்து அன்றைக்கி அவங்க கொல்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. கொல்றதெல்லாம் இல்லை, கொல்ல மாட்டாங்க, என்னத்தையும் கொல்றாங்க போய். அதனால தான் இவர் தப்பிச்சு ஓடியாந்தார் அன்றைக்கி நைட்டு. அப்படிலாம் இல்லை, கொல்றதுக்கெல்லாம் எஸ்டிமெண்ட்டே இல்லை, கொல்ல மாட்டாங்க.
அப்போ வந்து பவரில் கலறதுக்கு இவன் அதிகமாக எதுவும் செய்யலையே. அதிகமாக பவர் பண்ணி தான் இப்போ நம்மளாட்டம் வேறு ஜனங்களை எவ்வளோ பேர் சுட்டாலும் அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிறதில்ல. கவர்மெண்ட்டுக்காரனை சுட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் எடுத்து புரிய வச்சுட்டு தான் புது எஸ்கேப் ஆனவன் தான் அதுக்கு பின்னால் பயங்கர எதிர்ப்பாகி போயிட்டான். இப்போது இவர் ஸ்ரீனிவாஸ், டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் வீரப்பன் வந்து பார்க்கணும்னு சொன்னார், சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் கூட்டு போனார்ல அர்ஜுனன், அந்த டைமில் தான் அவர் இறந்தது. ஆமாம். அப்போ உங்களுக்கு தெரியுமா அவங்க போனது? போனதெல்லாம் யார் தெரியாது, போனதெல்லாம் தெரியும். நான் இங்கே இல்லையே. அதுக்கு முன்னே பேசிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் போவாதுன்னு சொல்லி எல்லாமே தடங்கல் பண்ணிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. குளத்தூர் தான் ஆஸ்பத்திரி. கடலக்காம மூட்டை ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியிலேயே நான் போய் குளத்தூர் போயிட்டோம். அன்றைக்கி நைட்டு போய் அங்கே சாயங்காலமாக நைட்டில் போய் அங்கே இறக்கி விட்டோங்க. அங்கே இருந்தோம், ஆஸ்பத்திரி பார்த்துட்டு அங்கே இருந்தோம். இங்கேருந்து காலையில் வந்து இப்படி உங்கள் டிஆப்பு கொண்டு போய் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. நான் இங்கெல்லாம் வரல. அப்போ ஒரே மலைக்கே ஓடி போயிட்டேன். ஆனால் தலை கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்கிறாங்களே, உண்மையாக கிடையாது. என்ன ஆச்சா அதுக்கு யாருக்கு தெரியும். என்னமோ எடுத்து கொடுத்தான்னாங்க குருநாதா. சரி, அவனை கூப்பிட்டு வந்து எடுத்து கொடுத்தான்னாங்க. அது என்ன இளவு கொடுத்தானா இல்லையா யாருக்கு தெரியும். வாங்கிக்கிட்டு தான் அவனை கொண்டாங்க அப்படின்னாங்க போலீஸு. சரி எடுத்துகிட்டு போய் அது என்னமோ பண்ணிட்டு விட்டு நமக்கு என்னத்துக்கு அதை போய் வளைச்சி கேட்கணுன்னு கப்பணும்.